Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸோட 5th வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட ரிமைனிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ இந்த வேரியபிள் ரெசிஸ்டருக்கும் நார்மலாக முன்னாடி பார்த்த ரெசிஸ்டருக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்த ரெசிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1K 10K அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு. ஸோ நம்ம என்டையராக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வேரியபிள் ரெசிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து 1Kலேருந்து 10K வரையும் நம்மளால வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவில் வந்து நம்ம டியூன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி டியூனிங் பண்ண முடியும் நம்ம வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா டயல் நாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப், இந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் நம்ம வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியோஸ்டாட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதை வந்து அதுமாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட் இருக்கும். 3 லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ். அந்த 3 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, மூணாவது வந்து வேல்யூ. ஸோ அது வந்து கார்பன் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்பன் ட்ராக் மூலமாக நம்ம அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண நமக்கு 1K வந்து 10K வரையும் நமக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுதான். சரி, இது நார்மலாக லீடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும், இல்லை 3 டெர்மினல் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து கார் வைப் பண்ணுது பார்த்தீங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எப்படி வைப் ஆகுதோ அதே மாதிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ண அந்த கார்பன் ட்ராக் மேலே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டே இருக்கும். அந்த டச் ஆகி ரொட்டேஷன் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுங்கன்னா மோட்டாரோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியோஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும், 3 டெர்மினல் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா கரண்ட் லிமிட்டேஷன் பர்பஸ்க்கோசரம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா கையால் வந்து நம்ம மேனுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து ஒரு டெர்மில் கனெக்ட் பண்ணணும், கரண்ட்டோட அவுட்டோட டெர்மில் பண்ணணும். ஸோ நம்ம கையால் வந்து ஸ்லைடு மூலமாக தள்ளக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னா மோட்டரோட ஸ்பீட் எப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ நம்ம அதிகமாக கொடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரியோஸ்டாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ். ஸோ ட்ரிம்மர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரியாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து பார்க்கல ரொம்ப பெருசாக இருக்கும். ட்ரிம்மர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியோண்டு இருக்கும். அதாவது குட்டியோண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடினோ சீரிஸில் நீங்கள் என்டையராக போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சென்சார், அதுக்கப்புறம் வந்து ஐஆர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து நமக்கு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிம்மர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பொட்டன்ஷியோமீட்டர் தான், பட் இதுவும் 3 லீடில் இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை வந்து பெருசாக வித்தியாசம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர்ஸ். தெர்மிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரில் தான் வரும். ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கோசரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமோட டெம்பரேச்சர் இருக்குது, இதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் மூலயமா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் வரும். நான் லீனியர் எப்படின்னா டெம்பரேச்சர் தகுந்த மாதிரியோ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேரி ஆகிறது தான் இந்த தெர்மஸ்டர். இந்த தெர்மஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் மேட் பண்ணால் கோபால்ட், அதுக்கப்புறம் நிக்கல், அதுக்கப்புறம் ஸ்டெரியம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மெட்டல் ஆக்சைடு ஆஃப் மெக்னீஷியம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படின்னா டெம்பரேச்சர் ஏற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ எப்படின்னா ஆப்போசிட்டாக என்டையராக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வேரியஸ்டர். வேரியஸ்டர்ன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி வரும். ஸோ வோல்டேஜ் டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதான் VDR அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் டிரான்சிஸ்டர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னமா சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேரியபிள் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. எதுக்காகனா இந்த வோல்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜி ஸ்பார்க் மாதிரி அடிக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். ஸோ நீங்கள் அதிகமாக ப்ராஜெக்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் பார்த்துருவீங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் மூலயமா வச்சு இது பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வந்து இது மேலே படுதுன்னு வச்சுங்களேன், படக்கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி டெர்மினல் மூலம் நமக்கு ஒரு இது போகும். இதே வந்து எதுவுமே வரல, அப்படி வராதப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு வந்து நமக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு வச்சுன்னா அந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட்டில் வந்து எனக்கு வெயிலோட வெளிச்சம் எனக்கு பட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்லாம் ஆஃபில் இருக்கணும். அதில் வெளிச்சம் படாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் வந்து ஆன் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டரில் இதுவும் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக பழைய டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ வெயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வர எல்இடி டிவிலாம் நீங்கள் என்டையராக பார்த்தீங்கன்னா அது போர்டோட சைஸே வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அது லைட் வெயிட்டாக இருக்கும். அது காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே யூஸ் பண்ண வந்து டிஹெச்டி ஐசிலாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஐசிஸ். ஆனால் இப்போ என்டையராக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எஸ்எம்டி டெக்னாலஜி. ஸோ டிஹெச்டி அப்படின்றது த்ரோ ஹோல் டெக்னாலஜி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி, அதாவது வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 லீட் தான், ஆனால் வந்து சின்ன இடம் தான் பிடிக்கும். இப்போ 1K ரெசிஸ்டர்னு வச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய ரெசிஸ்டர் போடுறத விட இந்த மாதிரி குட்டியோண்டு ஒரு ரெசிஸ்டர் போடும்போது எவ்வளவோ நமக்கு ஸ்பேஸ் மிச்சமாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இதை பற்றி என்டையராக ஒரு சீரிஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கலர் கோடிங்கிறது இப்படி தான். ஸோ இந்த கலர் கோடிங் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 லீட் இருக்குது. 2 லீட்டில் உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா கலர் கோடு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அதுக்கப்புறம் இன்னொரு ரெட், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் வந்து 2வும் செகண்ட் 2வும், அதே இன்னொரு வந்து லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதை 10 இன்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்படின்னு வந்து 220 ஓம். ஸோ அந்த 220 ஓம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா எல்இடியில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்இடியில் வந்து கரெக்ட் லிமிட்னஸ். ஸோ எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கரண்ட்டோ வோல்டேஜும் அப்ளை பண்ணாங்க, அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போய்டும், டக்குன்னு நமக்கு அடிச்சிடும், அது நமக்கு வேஸ்ட், என்டையராக வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் லிமிட்டேஷன், அதாவது ரெசிஸ்டிவிட்டிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இதோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை போய் நீங்கள் பார்க்கலாம், அதை பார்த்துருவாங்க. ஸோ இது என்டையராக உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, வயலட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு. ஸோ வந்து ரெட்டுன்றது 2, அதே வந்து பார்த்தீங்கன்னா 7ன்றது வயலட், அதாவது 7ன்றது வயலட். அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு 10x3ன்னு போடல 27K. ஸோ 27Kன்றது அதோட ரெசிஸ்டர் வேல்யூ. ஸோ என்கிட்ட இந்த சார்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கே, ரெட், ஒயிட், கோல்டு, சில்வர், நன். ஸோ இந்த என்டையராக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் ரெசிஸ்டர் வேல்யூ என்டையராக உங்களுக்கு எப்பயுமே வந்து மெமரிஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங்கோட ரெசிஸ்டர் வேல்யூஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் பார்த்துட்டு ஸோ ரிமைனிங் வந்து எஸ்எம்டி டெக்னாலஜி, டிஹெச்டி டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்டையர் கவர் பண்ணுறதுனால நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க. அப்படின்னா தான் உங்களோட எலக்ட்ரானிக்ஸோட ஃபுல் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.